சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்து மறுபடியும் சத்யாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் சத்யா நல்லபடியாக பரீட்சையெல்லாம் எழுதி முடிக்க இங்கே சத்யா வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் முத்துவுக்கு சந்தேகமாக இருக்குது, அது எப்படி சரியான நேரத்துக்கு அங்கே சிட்டியோட இடத்துக்கு போலீஸ் வந்தாங்க அப்படின்னு சந்தேகத்தில் மீனா கிட்ட கேட்குறாரு. ஆமாம் மீனா, இந்த விஷயம் போலீஸ் வரைக்கும் போக வேண்டாம்னு நினச்சேன். ஆனால் அந்த இடத்துக்கு எப்படி போலீஸ் வந்தாங்க? சீதாக்கு யார் அப்படி உதவி செஞ்சது? நீ வேணும்னா அந்த போலீஸ் யாருன்னு கேளு, நான் போய் பார்த்து நன்றி சொல்லிட்டு வரேனே அப்படின்னு சொல்ல மீனா யோசிக்கிறாங்க. இப்போ இதை பற்றி சொன்னால் சீதா கல்யாண விஷயத்தை பற்றியும் அவள் விரும்புகிற விஷயத்தை பற்றியும் சொல்ல வேண்டியதாக இருக்குமே. அப்படி நம்ம சொல்ல வேண்டான்னு தானே சீதா சொல்லி வச்சுருக்கா. முதல்ல சீதா கிட்ட இதை பற்றி பேசுவோம், அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்காரர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு இங்கே மீனா சொல்கிறாங்க. எனக்கும் அவர் யாருன்னு தெரியாது, ஏதோ சீதாவுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு மூலமாக தான் அங்கே போலீஸை வர வச்சாலாம். என்ன ஏதுன்னு நான் சீதா கிட்ட கேட்டு சொல்கிறேன், நீங்களும் அந்த போலீஸை பார்த்து நன்றி சொல்லிட்டு வாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் இவ்வளோ பெரிய உதவி செய்யலைன்னா என் தம்பியை நான் பார்த்துருக்கவும் முடியாது. அவன் நாங்கள் எல்லாரும் நினச்ச மாதிரியும் எதிர்பார்த்த மாதிரியும் பரீட்சை எழுத போயிருக்கவும் முடியாதுங்க. எங்கள் வீட்டில் நல்லது நடக்குதுனாலே அதுக்கு காரணம் நீங்களாக தான் இருக்கீங்க. எனக்கு இதெல்லாம் நினைக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மீனா முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் இங்கே எப்பயும் போல் பூ கொடுக்கறதுக்காக மீனா போகிறாங்க. அந்த சமயம் இங்கே சீதாவும் தன்னுடைய அம்மா கூட கடையில் நிற்கிறத பார்த்துட்டு, ஆமாம் சீதா, நீ வேலைக்கு கிளம்பலையான்னு சொல்லும்போது, அம்மா இல்லைக்கா, கொஞ்சம் நேரம் இருக்குது, அம்மாவுக்கு உதவி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நான் கிளம்பிடுவேன். ஆமாம், மாமா சவாரிக்கு கிளம்பிட்டாராக்கா அப்படின்னு கேட்குறாங்க சீதா. ஆமாம் சீதா, நீ உன் மாமாவை பற்றி பேசினோன்னே தான் எனக்கும் ஞாபகம் வருது. உனக்கு ஏதோ தெரிஞ்ச ஒரு போலீஸ் தான் அங்கே சத்யா இருக்கிற இடத்த சொன்னாருன்னெலாம் சொன்னில்ல. ஆமாம், அவர் யாருன்னு உன் மாமா கேட்க சொன்னார். அவர்கிட்ட போய் பேசி நன்றி சொல்லணும் அப்படின்னு உன் மாமா விருப்பப்படுறாரு. ஆமாம், அந்த போலீஸ் இப்போ எந்த இடத்துல வேலை பார்த்துட்ருக்காரு அப்படின்ற விவரத்தை மீனா கேட்கவும், இங்கே சத்யா நல்லபடியாக வந்துட்டாலக்கா, அப்புறம் எதுக்கு அந்த போலீஸ் எல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு முதல்ல சீதா சமாளிக்கிறாங்க. ஆனால் மீனா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் சீதாவும் திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே மீனாவோட அம்மா, என்ன சீதா, நீ எதுக்காக இப்படி திருன்னு முழிக்கிற? உண்மை என்னன்னு சொல்ல வேண்டிதானே? நீ வேற ஏதாவது தப்பு பண்ணியிருக்கியா என்ன? அந்த விஷயம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறியா என்னன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் எதுக்காக போய் சொல்லணும், நான் எதுக்காக உண்மையை மறைக்கணும்? அக்கா, நாளைக்கு நானே மாமாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த அருண் எங்கே இருப்பாருன்னு சொல்கிறேன், மாமாவை போய் பார்க்க சொல்லு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எங்கள் முத்து சவாரிக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது சீதாவுக்கு ஃபோன் பண்ண, சீதா, அதான் நீ சொன்னல அந்த அருண் போலீஸை பற்றி, ஆமாம் அவர் எங்கே இருப்பார் இப்போ அப்படின்னு கேட்க, மாமா நான் சொல்கிற இடத்துக்கு போங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. போலீஸை பார்க்கறதுக்காக முத்துவும் போக அங்கே போலீஸ் அங்கே வசமாக மாட்டிக்கிட்ட அந்த சிட்டியை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த முத்துவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சார், இவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் விடாதீங்க சார், படிக்கிற பசங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை செய்கிறாங்க பார்த்தீங்களா? இவனால் நிறைய குடும்பம் நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்க சார். அதனால் வட்டி கொடுக்குறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் ஏமாற்றி தன்னுடைய வேலையை செஞ்சிட்ருக்க இந்த சிட்டி இப்போ என் வீட்டில் உள்ளவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அந்த சத்யா பரீட்சை எழுதி முன்னேறிடக்கூடாதுன்றதுக்காக என்ன வேலைலாம் செஞ்சுருக்கான்னு பார்த்தீங்களா சிட்டி? இப்படி நீ நிற்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அருணை பார்க்க போன விஷயத்தையே முத்து மறந்துட்டு அங்கே சிட்டியோட நிலைமையை பார்த்துட்டு ஒரு பக்கம் முத்துவுக்கு கோவம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நல்லா வெளுத்து வாங்குங்க சார் இவனை அப்படின்னு பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு முத்து. அந்த சமயம் அங்கே இருந்த ஒரு போலீஸும், ஆமாப்பா, நீ ஏற்கனவே உன் ஃபோனை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தல, ஃபோன் கிடச்சிருச்சான்னு கேட்க, சார் ஃபோனெல்லாம் கிடச்சிருச்சு, ஆனால் அதை யார் எடுத்தாங்கன்ற உண்மை மட்டும் தெரியல சார் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அது ஃபோனை கிடச்சிதுன்னா நீ முதல்ல எங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது, சார் ஃபோன் கிடச்சிருச்சு சார், ஆனால் வீட்டில் நிறைய பிரச்சனை இருந்ததுனால நானும் இதை வந்து பெருசாக சொல்லலை சார். ஆனால் எனக்கு என்னவோ இந்த சிட்டி மேலே தான் ரொம்ப சந்தேகமாக இருக்குது, இவன் தான் சார் அந்த ஃபோனையும் எடுத்திருப்பான். நான் எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, ஏற்கனவே இந்த மீனாவோட தம்பி நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க அவமானப்படணும்னு தேவையில்லாத ஆதாரத்தெல்லாம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வெளியில் கொண்டு வந்ததே இந்த சிட்டி தான் சார். அதிலிருந்தே எனக்கு இவன் மேலே ரொம்ப சந்தேகமாக இருந்தது. இப்போ கூட சத்யாவோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நினச்ச இவனை நானே சும்மா விடக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் சார் எனக்கு இவன் மேலே தான் ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இவனா ஃபோனை எடுத்தானா இல்லை யாருடைய உதவியோட இந்த சிட்டி என் ஃபோனை எடுத்தான்னு இப்போ வரைக்கும் உண்மையை கண்டுபிடிக்க முடியல சார். எப்படியோ இந்த சிட்டி உங்ககிட்ட வசமாக மாட்டிக்கிட்டான், இவன் மூலமாக உண்மை தெரிஞ்சால் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க.
உடனே அங்கே இருந்த போலீஸும் அதான் ஃபோன் கிடச்சிருச்சுலப்பா, மறுபடியும் எதுக்கு பெருசாக்கணும் பிரச்சனையை, நாங்கள் இப்போ எதுக்காக அந்த சிட்டியை கூட்டிகிட்டு வந்தோமோ அதை பற்றி விசாரிக்கிறதா இல்லை உன் ஃபோனை எடுத்ததை பற்றி நாங்கள் கேள்வி கேட்குறதா அப்படின்னு கேட்கும்போது, நான் வேணும்னா இன்னொரு தடவை கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார், இவன் மேலே எனக்கு கொஞ்சம் கூட மதிப்பும் மரியாதையும் இல்லை நம்பிக்கையும் இல்லை சார், இவன் எப்போ பார்த்தாலும் என் வேலையிலையும் என்னுடைய குடும்பத்திலையும் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கான், இவனை விசாரித்தா கண்டிப்பாக எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிய வரும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனி இந்த சிட்டியால் என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் என் ஃபோனை யார் எடுத்தாங்க, எதுக்காக எடுத்தாங்க, எப்படி அந்த ஆதாரம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வெளியில் வந்தது அப்படின்ற உண்மையும் தெரிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே இருந்த போலீஸும் இங்கே சிட்டிக்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா முத்து சொல்கிற மாதிரி அவரோட ஃபோனை நீ தான் எடுத்தியா, ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நீ மட்டும் உண்மையை சொல்லலைன்னு வை, அப்புறம் என்றைக்கும் வெளியில் போய் அங்கே வட்டி வாங்குகிற பிஸ்னஸையும் உன் வேலையவும் பார்க்க முடியாது, உனக்குன்னு நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் வெளியில் போக முடியாமல் தன் குடும்பத்தை பார்க்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க, நீ செய்கிற எதுவுமே சரியில்லை, உண்மையை சொல்லிட்டேன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, அப்படி இல்லை நீ வெளியில் போகவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இங்கே சிட்டி சொல்கிறாரு, சார் நான் எதுக்கு சார் இவன் ஃபோனை எடுக்கணும், நான் ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டேன் சார், அதுக்காக இப்படியா அந்த முத்து சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு என்னை கேள்வி கேட்பீங்க, முத்து நான் இருக்கிற கோவத்தில் உன்னை சும்மா விட மாட்டேன், சரியான நேரத்தில் வந்து நான் திட்டம் போட்ட எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சு போலீஸ்லேயும் என்னை மாட்டி விட்டுட்டல அப்படின்னு ரொம்ப கோவமாக முத்துவை பார்த்து முறைச்சிக்கிட்டே சொல்ல, ஏற்கனவே மீனாவுக்கு தெரிஞ்ச போலீஸ் அங்கே இருக்க போயிட்டு முத்துவுக்கு உதவி செய்யணும், உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினச்ச அந்த போலீஸும் இங்கே சிட்டி இப்படி பேசினதை பார்த்துட்டு ரொம்ப கோவத்தில் பலார்னு வெளுத்து வாங்குறாரு. உண்மையை சொல்கிறியா இல்லையா, முத்துவோட ஃபோன் எப்படி உனக்கு வந்தது, நீ தான் எடுத்திருப்பேன்னு உறுதியாக முத்து இவ்வளோ சந்தேகப்பட்டு சொல்கிறாருன்னா கண்டிப்பாக அதில் ஏதோ உண்மை இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்ல, சார் நான் ஒன்றும் வேணும்னே அப்படிலாம் செய்யலை, எனக்கு சத்யாவை ரொம்ப பிடிக்கும் சார், அவன் என்கிட்ட தான் வேலை பார்த்தான், அவன் எதிர்பார்த்ததை விட நிறைய சம்பளம் கொடுத்தேன் சார், ஆனால் இப்போ இந்த முத்து பேச்சை கேட்டுக்கிட்டு நான் சொல்கிற எதையும் கேட்காம ஏன் என்னையே அவமானப்படுத்துகிறான் சார், இந்த முத்துவை வச்சு எவ்வளோதான் என்னால் தாங்கிக்க முடியும், இப்போ அந்த சத்யா படித்து முன்னேறிடுவானா, அதனால் பெரிய வேலைக்கு போய் சம்பாதிப்பானா, அந்த ஆசையில் தான் சார் அவன் இப்படியெல்லாம் செய்கிறான், அதனால தான் பரீட்சை எழுத வைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேனே தவிர்த்து மற்றபடி வேறு எந்த உண்மையும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அங்கே முத்து சொல்கிறாரு, பொய் சார், இவன் சொல்கிறது எல்லாமே பொய் தான் அப்படின்னு சொல்ல, நான் பொய் சொல்லலை, உன் ஃபோனை உண்மையாகவே நான் எடுத்தது உங்கள் வீட்டில் உள்ள ரோகிணி தான், வேணும்னா இதை பற்றின உண்மையை அந்த ரோகிணிக்கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்க, இதை பற்றி சந்தேகப்பட்டு என்கிட்ட கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்ல, ரோகிணியா அப்படின்னு இங்கே முத்து ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாரு. உடனே முத்துவும், அந்த பார்லலம்மா எதுக்காக என் ஃபோனை எடுக்கணும், நீ தான் ஏதாவது ஃபோனை கொண்டு வர சொன்னியான்னு கேட்க, ஆமாம் ஆமாம், உன்னோட ஃபோனில் இந்த சத்யாவை பற்றின ஆதாரம் இருக்கிறது எனக்கு தெரிய வந்தது, உடனே உன் ஃபோனை வச்சு தான் நான் அந்த சத்யாவுக்கு பிரச்சனை தரணும்னு நினச்சேன், ஆனால் நீ தான் எதையும் செய்ய விடாமல் எந்த பிரச்சனையும் வராமல் சமாளிச்சிட்டியே, அப்புறம் எதுக்காக இப்போ வந்து பழைய பிரச்சனையெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, பார்த்தீங்களா சார், இந்த சிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு என் வீட்லேயே ஆளுங்க இருந்திருக்காங்க, அப்போ என் ஃபோன் மூலமாக அந்த ஆதாரம் வெளியில் வந்ததுக்கு இவனும் தான் சார் காரணம், இவனெல்லாம் சும்மா விடாதீங்க சார் அப்படின்னு உண்மை தெரிஞ்ச முத்து மறுபடியும் இந்த சிட்டி எங்கள் குடும்பத்தையே அவமானப்படுத்த இந்த மாதிரியெல்லாம் செய்கிறான்னு அவர் மேலே இன்னும் கொஞ்சம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ மீனா ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் அம்மா வீட்டில் தான் இருக்கேன், அம்மாவை பார்க்கறதுக்காக வந்தேன், அம்மா எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, நீ அங்கேயே இரு மீனா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவோட அம்மாவையும் மீனாவையும் பார்க்க சந்திரா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ஆனால் ரோகிணியால் தான் இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்திருக்கு, ரோகிணி எதுக்காக இந்த சத்யாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு சிட்டிக்கு உதவி செஞ்சுருக்காங்கன்னு ஒன்றுமே தெரியல, ஆனால் இந்த ரோகிணி செஞ்சது பெரிய தப்பு அப்படின்ற கோவத்தில் சந்திராவோட வீட்டுக்கு போக, சந்திரா உடனே முத்துவை பார்த்த உடனே, மாப்பிள்ள நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க, இங்கே சத்யா பரீட்சையெல்லாம் எழுதிட்டான், அது மட்டும் இல்லை ஒரு பெரிய வேலையும் கிடைக்குன்ற நம்பிக்கையில் இருக்கான், என் வீட்டில் உள்ள ஒவ்வொரு நல்லதும் உங்களால் தான் நடக்குது, சீக்கிரமாகவே இங்கே சீதாவுக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து நீங்களே முன்னாடி நின்று கல்யாணத்தை செஞ்சு வைங்க மாப்பிள்ள அப்படின்னு சந்தோஷமாக பேச, முத்துவோட முகம் ரொம்ப சோகமாக இருக்கிறத சந்திராவும் மீனாவும் கவனிக்கிறாங்க. உடனே மீனாவும், என்னங்க இவ்வளோ சந்தோஷமான விஷயத்த நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஏன் சோகமாக இருக்கீங்க, இப்போ சவாரி முடிச்சுட்டு தானே வரீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, ஏன் மீனா நீ வேற,
இந்த சிட்டியால் மட்டும்தான் நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை வருதுன்னு பார்த்தா இந்த பார்லலம்மாவும் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க தெரியுமா? ஏற்கனவே நான் அந்த பார்லலம்மா மேலே சந்தேகப்பட்ட மாதிரியே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லு. உடனே மீனாவும் என்ன சொல்ல வரீங்க, ஒன்றுமே புரியலையேன்னு கேட்குறாங்க. அது வேற ஒன்றுமே இல்லை மீனா, ஏற்கனவே என் ஃபோனை யாரோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சந்தேகப்பட்டோம். அந்த ஃபோனை எடுத்தது இந்த பார்லலம்மாவோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நான் வீட்டில் போய் எவ்வளவோ அந்த வித்யா கிட்ட விசாரித்தேன். வித்யா சரியாக எந்த பதிலுமே சொல்லலை. ஆனால் இப்போ தான் எனக்கு உண்மை என்னன்னே தெரிய வந்திருக்கு. இன்னைக்கு நான் அங்கே சீதா சொன்ன அந்த போலீஸை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். ஆனால் அந்த போலீஸ் அருண் அங்கே இல்லை. சரி, அங்கே இருந்து பேசாமல் திரும்பி வந்துடலான்னு நினைக்கும் போது தான் அங்கே என்ன ஏதுன்னு இங்கே சத்யாவை பற்றியும் இந்த சிட்டிக்கிட்ட விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இந்த சிட்டியும் ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருந்தான். அப்போ தான் நான் அங்கே இருந்த போலீஸ்கிட்ட சொன்னேன், அதான் மீனா உனக்கு தெரிஞ்ச போலீஸ் அங்கே இருந்தார், என்னை கூப்பிட்டு பேசினப்போ தான் இந்த சிட்டியால் தான் குடும்பத்தில் பிரச்சனை வருது, இவன் தான் என் ஃபோனையும் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன், அதன் மூலமாக இருந்த ஆதாரம் வெளியில் வர்றதுக்கு காரணமாகவும் இந்த சிட்டி தான் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்ல அவங்களும் விசாரிக்க உண்மை என்னன்னு தெரிய வந்துருச்சு. என்னோட ஃபோனை எடுத்தது வேற யாரும் இல்லை, நான் நினச்ச மாதிரியே நான் சந்தேகப்பட்ட மாதிரி அந்த ரோகிணி தான் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே இங்கே சந்திராவும் மீனாவும் பேரதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, மாப்பிள்ளை நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சந்திராவும் கேட்க, அத்தை ஆமா அத்தை, ஏற்கனவே மீனா குடும்பத்தை அந்த பார்லலம்மாவுக்கு பிடிக்காது, எப்படியாவது மீனாவை அவமானப்படுத்தணும், மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும், இதுதான் அந்த பார்லலம்மாவோட திட்டம். அதுக்காக யாருடைய உதவியாவது வேணும்னு நினச்சிருப்பாங்க போல். என் ஃபோனை எடுத்துகிட்டு போய் அங்கே சிட்டிக்கிட்ட கொடுக்க சிட்டியும் இதுதான் சரியான சமயம்னு 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு தான் இப்படி ஏற்கனவே இந்த ஆதாரம் வெளியில் வர்றதுக்கு 2 பேரும் காரணமாக இருந்திருக்காங்க. ஆனால் அதில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது. உங்கள் குடும்பம் அவமானப்பட்டு எவ்வளோ தலை குனிஞ்சு நின்னீங்க. எதுவுமே தெரியாத மாதிரி அந்த பார்லலம்மா அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க. இந்த வேலையெல்லாம் செஞ்சதே பார்லலம்மா தான் என் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சுது. இப்போ ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் அவங்க என் பார்லலம்மாவை சும்மா விடவே மாட்டாங்க. மீனா, ஏன் மீனா அந்த பார்லலம்மா இப்படிலாம் செய்கிறாங்க? இன்னும் என்னென்ன உண்மையெல்லாம் மறைச்சிட்ருக்காங்களோ தெரியல. அதுவும் சிட்டிக்கு போய் உதவி செஞ்சுருக்காங்க பாரேன் அப்படின்னு முத்து ரொம்ப கோவமாக பேச சந்திராவால் தாங்க முடியல. உடனே அழுதுகிட்டே, மாப்பிள்ளை நாங்கள் அந்த ரோகிணிக்கு என்ன செஞ்சோம்? அவங்க நல்லபடியாக வாழணும் தானே நானும் நினச்சிருக்கேன். அவங்களுக்கு அம்மா அப்பா இல்லைன்னு கேள்விப்பட்டேன். நானும் சொல்லப்போனால் அவங்களுக்கு ஒரு அம்மா மாதிரி தானே. அப்போ என் வீட்டில் பிரச்சனை செய்யணும்னு அந்த சிட்டிக்கெல்லாம் உதவி செஞ்சுருக்காங்களா? என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல. நான் மட்டும் அந்த ரோகிணியை பார்த்தேன், சும்மா விடவே மாட்டேன். என் பையனுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காங்க. அவன் தப்பே செஞ்சுருந்தாலும் அதை நம்மக்கிட்ட தானே வந்து சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு சிட்டிக்கு உதவி செய்கிறேன்னு மீனாவை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப திட்டம் போட்ட அந்த ரோகிணியை நான் சும்மா விட மாட்டேன். இவ்வளோ பெரிய உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் மீனாவோட அம்மாவா நான் சும்மா இருந்தால் சரிப்பட்டு வராது. இப்படியெல்லாம் அவங்க அடுத்தவங்களோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினைக்க போய் தான் அந்த ரோகிணி இப்போ அங்கே வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இங்கே சம்மந்தி முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறாங்க. அந்த ரோகிணிக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். மீனா, நீ வீட்டுக்கு கிளம்பும்போது நானும் வர ரோகிணிக்கிட்ட கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே முத்துவும், அத்தை வேண்டாம் அத்தை, வீட்டில் ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குது, நானே அதை பார்லலம்மா கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்ல, நீங்கள் பேசலாம் மாப்பிள்ள, ஆனால் இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு என் பையன் நல்லபடியாக படித்து முன்னேறணும்னு நினைக்கும்போது அவங்க இப்படியெல்லாமா சத்யாவை அவமானப்படுத்தணும்? ஏன் வேறு வேலை இல்லை அந்த ரோகிணிக்கு? அவங்களுக்கே ஒரு குடும்பம் இல்லைன்னு பொய் சொல்லி ஏமாற்றி எவ்வளவோ உங்கள் வீட்டில் பிரச்சனை செஞ்சிட்ருக்காங்க. அதிலலாம் நான் தலையிடலையே. ஆனால் என் குடும்பத்தை அவமானப்படுத்த அன்னைக்கு சம்மந்தி வீட்டுக்கு வந்து எங்களை மட்டுமா அவமானப்படுத்தினாங்க? இங்கே எல்லார் முன்னாடியும் இங்கே சத்யாவை பலார்னு வெளுத்து வாங்கி நான் போலீஸில் மாட்டி விட்டுருவேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து எவ்வளோ பிரச்சனை வந்தது. உங்கள் அம்மா முன்னாடி நான் சத்யாவுக்காக அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்டேனே, அதெல்லாம் என்னால் மறக்க முடியுமா? இப்போ வரைக்கும் சம்மந்தி என் முகத்தை பார்த்து பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் நாங்கள் வசதியோடு இல்லை. அது மட்டும் இல்லாமல் என் பையனை தப்பாக தான் நினச்சிட்ருக்காங்க. அதெல்லாம் காரணமாக வச்சு தானே இந்த ரோகிணி இப்படியெல்லாம் செஞ்சுருக்கா. அப்புறம் அந்த ரோகிணியை நானும் நிற்க வச்சு கேள்வி கேட்க வேண்டாமா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக அத்தை, உங்களுக்கு கோபம் இருக்க தான் செய்யும். வாங்க, நானும் வீட்டுக்கு தான் போகிறேன். நானும் அந்த பார்லலம்மா கிட்ட பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. என் அம்மாவையும் குடும்பத்தையும் ஏமாத்துறது பத்தாதுன்னு என் ஃபோனை எடுக்க அந்த பார்லலம்மாவுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கணும். அவங்களால வந்த பிரச்சனையை அதுவும் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்திருப்பாங்கல்ல. நீங்கள் வாங்கத்த போவோம், அம்மா கிட்ட இதை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவையும் இங்கே சந்திராவையும் கூட்டிகிட்டு விஜயாவை பார்க்கறதுக்காக ரொம்ப கோபமாகவே முத்து வராரு. இதை எதிர்பார்க்காத விஜயா ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, பார்லருக்கு போகிறதெல்லாம் சரிதான், சம்பாதிக்கிற எல்லா பணமும் என்கிட்ட வரணும். மனோஜ் கிட்ட பேசுறது, அவன் மனசை மாற்றுறதுன்னு ஏதாவது செய்யணும்னு நினச்சி எப்பயும் போல் கடைக்கு போய் மனோஜை பார்க்கலான்லாம் நினச்சேன்.
அப்புறம் அவ்வளவுதான், இந்த வீட்டில் நீ இருக்க முடியாது, புரியுதுல அப்படின்னு சொல்ல, அத்தை நான் தான் சொன்னேன்ல, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஆனால் உங்கள் மனசு மாறுற வரைக்கும் நான் மனோஜ்கிட்ட பேசாமையே இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப நல்லபடியாக பேசிகிட்டு இருக்காங்க ரோகிணி. அந்த சமயம் அங்கே போன முத்து சிரிச்சுக்கிட்டே, அது எப்படி பார்லலம்மா உங்களால் மட்டும் எல்லாரையும் நல்லா திட்டம் போட்டு ஏமாற்ற முடியுது அப்படின்னு கேட்க, இங்கே உடனே ரோகிணி சொல்கிறாங்க, என்ன முத்து, சவாரி முடிச்சுட்டு வந்த உடனே உங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டிங்களா? என்ன கேள்வி கேட்குறீங்க? நான் பார்லருக்கு கிளம்பணும், நீங்கள் முதல்ல உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல, முதல்ல நில்லுங்க, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு அப்புறமா கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலை, ரவி, மனோஜன் எல்லாருமே அங்கே நிற்கிறாங்க. உடனே அண்ணாமலையும், சம்மந்தி வாங்க, மீனா அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கேம்மா அப்படின்னு கேட்க, ஆமாம் இங்கே நிறைய பேரை பார்த்து பேச வேண்டியது இருக்குன்னு அம்மா சொன்னாங்க, அதான் நானும் உங்கள் பையன் முத்துவும் கூட்டிகிட்டு வந்தோம் மாமான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சந்திராவை பார்த்து விஜயாவுக்கு பேசக்கூட பிடிக்காம அமைதியாக இருக்காங்க. இங்கே ரோகிணி முத்துக்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க நான் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கிற பணத்தை அத்தைக்கிட்ட கொண்டு கொடுக்கணுமா? நீங்கள் வேற இப்போ என்னை வெளியில் போக விடாமல் ஏதோ கேள்வி கேட்கணுன்னு சொல்கிறீங்க, நீங்களாம் என்கிட்ட கேள்வி கேட்க என்ன இருக்குது முத்துன்னு பேசுகிறாங்க. உடனே அண்ணாமலையும், முத்து என்ன ஆச்சு, ஏன் பிரச்சனை செய்கிற, ரோகிணி நீ கிளம்புமா அப்படின்னு சொல்ல, இங்கே சந்திரா பேச ஆரம்பிக்கிறாங்க. சம்மந்தி நான் கேள்வி கேட்கணும் சம்மந்தி, ரோகிணி நீ நில்லு அப்படின்னு சொல்ல, என்னது நீங்கள்லாம் என்கிட்ட கேள்வி கேட்கணுமா அப்படின்னு ஏளனமாக பேச, ரோகிணியை பார்த்து மீனாவோட அம்மா சொல்கிறாங்க, எங்களெல்லாம் ஏளனமாக பேச அவமானப்படுத்த உனக்கு முதல்ல தகுதி இருக்கா? நீ யாருன்றதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா எங்களை பார்த்து நீ சிரிக்கலாம். ஆமாம் நீ என்ன செஞ்சு வச்சுருக்க? என் பையனோட வாழ்க்கையில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நீ தானே அப்படின்னு கேள்வி கேட்க, என்ன சொல்கிறீங்க ஒன்றும் புரியலையேன்னு கேட்கும்போது, இங்கே முத்து மாப்பிள்ளையோட ஃபோனை கொண்டு போய் அந்த சிட்டிக்கிட்ட கொடுத்து ஆதாரம் வெளியில் வர்றதுக்கு காரணமாக இருந்தது நீயும் அந்த சிட்டியும் தானே அப்படின்னு கேட்டுடுறாங்க. இதெல்லாம் கேட்ட இங்கே ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. விஜயாவை பார்க்குறாங்க. விஜயா இதென்ன புதுசாக இருக்குது, இந்த ரோகிணி இதெல்லாம் செஞ்சுருக்காளா அப்படின்னு பார்க்குறாங்க. உடனே ரவி மீனா கிட்ட, அண்ணி என்ன உங்கள் அம்மா என்ன சொல்ல வராங்க, ஒன்றுமே புரியலையேன்னு சொல்ல, பொறுமையாக கேளுங்க ரவி, எங்கள் அம்மாவே எல்லாத்தையும் சொல்லுவாங்கன்னு சொல்லும்போது, இங்கே சந்திரா போலீஸ் சொன்ன எல்லா விஷயத்தையும் வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடி தெளிவாக பேசுகிறாங்க. சம்மந்தி நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ரோகிணி ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. இப்போ தானே உங்களுக்கு இந்த ரோகிணி யாருனே தெரிய வந்திருக்கு. நீங்கள் ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடும் போதும் நல்ல மருமகனை புகழ்ந்து பேசும்போது கூட இப்படிப்பட்ட வேலையை தான் அந்த சிட்டி கூட சேர்ந்து செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. உங்கள் மருமக ரோகிணி யாருக்கும் தெரியாமல் சிட்டிக்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்காங்க. மாதம் வட்டி பணத்தையும் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் நான் சொன்னது எல்லாமே உண்மைதானா இல்லையான்னு உங்கள் மருமகக்கிட்டேயே கேளுங்களேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே முத்து தம்பியோட ஃபோனை எடுக்க இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அதை கொண்டு போய் கொடுத்தா தானே என் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் அவமானப்பட்டு நிற்க முடியும். ஏமா ரோகிணி, நானும் இல்லை என் வீட்டில் உள்ளவங்களோ உனக்கு என்னம்மா நாங்கள் செஞ்சோம்? இங்கே மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப நீ என்ன வேணாலும் செய்வியா என்ன? அதனால தான் நீ எல்லாரும் முன்னாடியும் வசமாக மாட்டிக்கிட்டு தலை குனிஞ்சு அவமானப்பட்டு யார் முன்னாடியும் பதில் பேச முடியாமல் நிற்கிற. இப்படி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீ மட்டும் திருந்தவே மாட்ட. என் பொண்ணு மீனாவை நான் நல்லபடியாக இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். உன்னை மாதிரி பொய் சொல்லி ஏமாற்றி நீ எப்படி மனோஜை கல்யாணம் பண்ணினியோ அந்த மாதிரியெல்லாம் மீனா இந்த வீட்டுக்கு வாழ வரலை. மீனா நல்ல மருமகளாக பொறுப்பாக அவள் வீட்டு வேலையவும் செஞ்சுக்கிட்டு வெளியிலையும் அவளுக்கு முடிஞ்ச வேலையை செஞ்சு சம்பாதிச்சு நேர்மையாக வாழ்ந்துட்டுருக்கா. ஆனால் நீ பொய் சொல்லி இந்த குடும்பத்தை ஏமாத்திருக்க. ஆனால் நீ இந்த வீட்டில் நிரந்தரமாக இருக்கணும், என் பொண்ணு வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு எவ்வளோ பெரிய திட்டம் போட்டிருக்க. உன்னை மாதிரி ஆளெல்லாம் சும்மா விடக்கூடாது. நானே உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அவ்வளோ கோபம் வருது. இனி என் பொண்ணு மீனாவுக்கு உன்னால் எந்த பிரச்சனையும் வரவும் கூடாது. என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு அந்த சிட்டி கூட சேர்ந்து மறுபடியும் இப்படி ஏதாவது செஞ்ச அவ்வளவுதான். இப்போ கூட உன் மேலே தான் எனக்கு சந்தேகம் வருது. நீயும் சிட்டியும் சேர்ந்து தான் திட்டம் போட்டு என் பையன் பரீட்சை எழுதி முன்னேறக்கூடாது, என் பையனால் என் குடும்பம் முன்னேறக்கூடாது அப்படின்றதுக்காக நீ இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருப்பேன்னு நினைக்கிறேன். என் பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் முத்து தம்பி இருக்கிற வரைக்கும் நாங்கள் யார் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கவே மாட்டோம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோன்னு சொல்ல, இங்கே சந்திரா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வருது. ஏற்கனவே விஜயாத்தை என்னை திட்டுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, என்னை மருமகளாக ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. மனோஜ் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. இதில் மீனா வேணும்னே அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஏன் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்ச ரோகிணி, மீனா உங்கள் அம்மா பேச பேச நான் பொறுமையாக இருப்பேன்னு நினைக்காதீங்க. என்னை பற்றி பேச உங்கள் அம்மாவுக்கு முதல்ல உரிமை இல்லை. இங்கேருந்து அவங்கள போக சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அத்தை முன்னாடி என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே உடனே மீனாவோட அம்மா ரோகிணி கிட்ட, நான் இது வரைக்கும் பொறுமையாக இருந்தேன், உனக்கு வேற அம்மா இல்லைன்னு சொன்னேன், அதனால தான் நீ இப்படியெல்லாம் இருக்கிறியோன்னு நினச்சேன். ஆனால் நீ திமிரில் தான் இப்படிலாம் நடந்துக்கிற அப்படின்னு இப்போ தான் நான் புரிய வருது. ஏன் பொண்ணுக்கிட்ட பேசுகிறதுக்கு தான் உனக்கு தகுதி இல்லை. இப்படி சத்தமாக பேசினா நான் அமைதியாக
சரியாயிருவனா? நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. இன்னொரு தடவை இப்படி எதிர்த்து பேசுன அவ்வளவுதான். பெரியவங்களுக்கு மதிப்பு தர தெரியாது, குடும்பத்தில் பொறுப்பாக நடந்துக்க தெரியாது. ஆனால் மூத்த மருமக, பெரிய பணக்கார வீட்டு மருமகன்னு எல்லாரும் புகழ்ந்து பேசணும்னு பொய் சொல்ல தானே நீ? உனக்கெல்லாம் எதுக்கு மதிப்பும் மரியாதையும்? அவ்வளவுதான் அப்படின்னு மீனா முன்னாடியும் விஜயா முன்னாடியும் ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்துவாங்க. அவ்வளோ நேரம் கோபமாக இருந்த ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க. சந்திரா சொல்கிறாங்க, என் குடும்பத்துக்கும் என் பொண்ணு மீனாவுக்கும் உன்னால் பிரச்சனை வந்தது. இனி முத்து தம்பியே சும்மா இருந்தாலும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், புரிஞ்சுக்க. இந்த வீட்டோட மருமகளா நல்லபடியாக இனியாவது திருந்தி வாழு. இல்லைன்னு வையி, வேற யாரும் உன்னை சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா இந்த வீட்டுக்கு தெரியாமல் நீ அவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்ருக்க. சமந்தி பார்த்தீங்களா, இந்த ரோகிணி கடன் வாங்கினது உங்களுக்கு தெரியுமா? இல்லை இங்கே முத்து தம்பியோட ஃபோனை கொண்டு போய் அந்த சிட்டிக்கிட்ட கொடுத்தது தான் தெரியுமா? எதுக்கு உங்கள் மருமக அந்த சிட்டிக்கு உதவி செய்யணும்? எதுக்கு இந்த உண்மையெல்லாம் இவங்க மறைக்கணும்? ஏற்கனவே உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் பொய் சொல்லி ஏமாத்திருக்க ரோகிணி மறுபடியும் திருந்தாமல் சிட்டியெல்லாம் ஒரு ஆளுன்னு அவன்கிட்ட கடன் வாங்குறது, அவனுக்கு உதவி செய்கிறதுன்னு செய்கிறாங்களே. இதுக்கு நான் கேள்வி கேட்குறத விட நீங்களே உங்கள் மருமக ரோகிணியை புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்டு அவங்களுக்கு நல்ல பதிலாக சொல்லுங்கள். மீனா, நான் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டேன், நான் கிளம்புறேன் மாப்பிள்ள. ரொம்ப நன்றி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா கிளம்ப இங்கே விஜயா ஆரம்பிக்கிறாங்க. என்ன ரோகிணி இது? மீனாவோட அம்மா வந்து என்னென்னவோ சொல்லிட்டு போகிறாங்க, நீயும் பதில் பேசாமல் நிற்கிற. உன்னால் எல்லாரும் முன்னாடி நான் அவமானப்பட்டு நிற்கிறேனே. அந்த சிட்டிக்கிட்ட நீ பணத்தை கடனாக வாங்கியிருக்கியா? அந்த சிட்டிக்கு உதவி செய்ய முத்துவோட ஃபோனை கொண்டு போய் கொடுத்தியா? அப்போ எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அந்த சிட்டிக்கெல்லாம் நீ எதுக்காக உதவி செய்யணும்? ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிற. இப்போ நீ சொல்கிறியா இல்லையா? அந்த சிட்டிக்கிட்ட கடன் வாங்கின பணத்தை என்ன செஞ்சேன்னு கேட்க, எல்லாமே நம்ம குடும்பத்துக்காக தான் செலவு செஞ்சேன்னு சொல்கிறாங்க. இப்படியே சொல்லி சொல்லி ஏமாற்றிக்கிட்டே இருப்பியா? அந்த சிட்டிக்கு நீ எதுக்கு உதவி செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. பார்த்தல மீனாவோட அம்மா நம்ம சம்மந்தி எவ்வளோ மனசு வேதனைப்பட்டு பேசிட்டு போகிறாங்கன்னு. இந்த ரோகிணியை நம்பி ஒவ்வொரு நாளும் நம்ம ஏமாந்து தான் நிற்கிறோம். அவங்க குடும்பத்துக்காக அவங்க வந்து பேசிட்டு போகிறாங்க. ரோகிணி, நீ செய்கிறது ரொம்ப பெரிய தப்பு. மீனா முத்துவை உனக்கு பிடிக்கலன்றதுக்காக இப்படியெல்லாம் அடுத்தவங்களோட சேர்ந்துக்கிட்டு அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்ச பற்றியா? உன்னை நான் மன்னிச்சிருக்கவே கூடாது. என் அம்மா சொல்லியிருந்தாலும் உன்னை அந்த வீட்டுக்குள்ளே நான் விட்டுருக்கவும் கூடாது. விஜயா எடுத்த முடிவு தான் சரியான முடிவு போல். நீ ஏதோ நம்ம குடும்பத்தை தான் ஏமாத்துறேன்னு பார்த்தா மீனாவோட குடும்பத்துக்கு உன்னால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அந்த சிட்டி நல்லவனே இல்லை, சரியான ஆள் இல்லைன்னு மீனாவுக்கும் முத்துவுக்கும் முன்னாடியே தெரியும். அப்படிப்பட்ட சிட்டிக்கிட்ட நீ கடன் வாங்குறது, உதவி செய்கிறதுன்னு நம்ம வீட்டில் இருக்கிற மூத்த மருமக செய்கிற வேலையாமா இதெல்லாம்? இனியாவது திருந்தி பொறுப்பாக நடந்துப்ப அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் என் அம்மாவும் நானும் உன்னை இந்த வீட்டுக்கே வர வச்சோம். ஆனால் நீ திருந்துற மாதிரியே இல்லையே. எதுக்காகம்மா இப்படியெல்லாம் செய்கிற? அப்போ இப்போ கூட இந்த சத்யா பரீட்சை எழுதக்கூடாதுன்னு நீ தான் சிட்டி கூட சேர்ந்து இங்கே இதெல்லாம் செய்ய வச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மாமா, நான் எதுக்கு அப்படி செய்யணும்? மீனா குடும்பத்து மேலே எனக்கு ஒன்றும் கோபம் இல்லையேன்னு கேட்க, அது கூடனே விஜயா சொல்கிறாங்க, போதும் போதும், இப்படி பொய் சொல்லி நடித்து ஏமாத்தாத. மீனா குடும்பத்து மேலேயும் மீனா மேலேயும் கோபம் இருக்க போய் தானே அந்த ஆதாரம் வெளியில் வர்றதுக்கு நீயே காரணமாக இருந்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி எங்கள் முன்னாடி நின்ன. அப்போ பொய் சொன்னல, இதெல்லாம் யார் வெளியில் கொண்டு வந்திருக்காங்கன்னே தெரியாது. ஆனால் இந்த சத்யா இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சிட்டான்னு மீனா குடும்பத்தை பற்றி தப்பு தப்பாக என்கிட்ட சொன்னதே நீ தானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அத்தை அப்படியே அந்த ஆதாரம் வெளியில் வந்தாலும் சத்யாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, உங்கள் பணத்தை எடுத்தது சத்யா தானே, அதில் நான் எந்த பொய்யும் சொல்லலையே. மீனாவும் முத்துவும் அந்த உண்மையை மறைக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் அது வெளியில் வந்ததுக்கு காரணம் நானாக இருந்துட்டு போகிறேன். ஆனாலும் நான் வேறு எந்த தப்பும் செய்யவே இல்லைன்னு சொல்லும்போது விஜயா சொல்கிறாங்க, என்னவா இருந்தாலும் முத்துவோட ஃபோனை நீ கொண்டு போய் அந்த சிட்டிக்கிட்டெல்லாம் கொடுத்துருக்கவே கூடாது. அது பெரிய தப்பு தான். அதனால தான் என் முன்னாடி நின்று பேசவே பயப்படுற இந்த மீனாவோட அம்மாலாம் வந்து கேள்வி கேட்டு ஏன் முன்னாடி உன்னை அவமானப்படுத்திட்டு போகிறாங்க. உன்னாலையும் பதில் சொல்ல முடியல. நானும் நீ செஞ்ச வேலையால் அமைதியாக இருக்க வேண்டிய நிலைமை எனக்கு கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு காரணம் நீ தானே. தப்புக்கு மேலே தப்பு செய்கிற ஒன்னெல்லாம் மருமகளாக நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? இதில் வெளியில் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இன்னும் என்னென்னலாம் செய்கிறியோ எனக்கு தெரியலையே. உன் மேலே சந்தேகம் அதிகமாகுதே தவிர்த்து உன்னை மருமகளாக ஏற்றுக்கணுன்ற எண்ணம் எனக்கு வரவே வரல ரோகிணி அப்படின்னு மீனாவோட அம்மா ரொம்ப தெளிவாக ரோகிணி செஞ்ச எல்லாத்தையும் வீட்டுக்கே வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் இங்கே விஜயா முன்னாடி ரோகிணியை வெளுத்து வாங்கிட்டு போக இங்கே வீட்டில் உள்ள எல்லாரும் ரோகிணி மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. கண்டிப்பாக இந்த ரோகிணி இனி என் மருமகளாக வாய்ப்பே இல்லை அப்படின்னு விஜயா சொன்னதை கேட்டு ரோகிணி பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க. ரோகிணி நினைக்கிறாங்க, இந்த முத்துவாலையும் மீனாவாலையும் தான் இந்த வீட்டில் எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது. மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நாம் திட்டம் போட்டால் வர பிரச்சனையால் நாம தான் சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய நிலைமை வந்துருமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி.